தேவன் எங்கும் இருக்கிறார். பாவம் நிறைஞ்சு இருக்கிற இடத்துல கூட கர்த்தர் இருக்கிறார். எத்தனை முறை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு நண்பர், என்னுடைய நண்பர் ஜெர்மனி தேசத்துலேருந்து இங்கே வந்து அந்த காலத்தில் பிரசங்கம்லாம் பண்ணியிருக்கார். அவர் வாலிபனாக இருந்தபோது 18 வயசில் ஒரு ஹிப்பியாக இந்த நாட்டுக்கு வந்தார். ஒரு பஸ்ஸில் ஏறி, ஜெர்மனியில், சுவிட்சர்லாந்துக்காரர் அவர், ஆக்சுவலாக இப்போ ஜெர்மனியில் இருக்கார். ஒரு பஸ்ஸில் ஏறி, ஐரோப்பாவிலேருந்து பஸ்ஸில் ஏறிங்க இந்த இந்த ஆப்கானிஸ்தான் வழியாக வந்திருக்கிறார். அது ஒரு ஹிப்பி ரூட்னு சொல்லுவாங்களாம். அதை இந்த ஹிப்பிங்களை ஏற்றிட்டு வரதுக்கு அந்த காலத்தில் பஸ் ஆப்ரேட் பண்ணியிருக்கான் அவனும். அதில் சீப்பாக வரலாம், பஸ் ஃபேர் தான். அந்த பஸ்ஸில் ஏறி வந்திருக்கிறார். ஏன்னா அங்கே போர் அடித்து போச்சு அவருக்கு. இங்கே வந்து ஒரு ஆட்டம் போடலான்னு வந்தார். வந்து அந்த போதை வஸ்துக்களை கஞ்சா அடிக்கிறது இந்த மாதிரி இருந்தாராம். கடைசியில் ரொம்ப ஆழமாக அதுக்குள்ளே போயிட்டு ஹெரோயின், கஞ்சா இதில் இறங்கி கோவாவில் போய் இருந்திருக்கிறாரு, பாம்பேயில் இருந்திருக்கிறாரு. எனக்கு நம்பவே முடியல பாருங்கள். சுவிட்சர்லாண்டுக்கு நான் போயிருக்கிறேன். என்ன மாதிரி நாடு! அது மாதிரி ஒரு நாடை பார்க்கவே முடியாது. நீங்கள் படத்தில் அழகாக காமிக்கிறான்னு ஒரு ஊர், ஒரு வீடு, அது அப்படியே ரியலில் பார்க்கலாங்க. அப்படி தான் இருக்கும் அங்கே. அவ்வளோ ஜோராக இருக்கும் அது. அவ்வளோ அருமையான நாடு, வளமான நாடு. அங்கே யாருக்கும் எந்த பசி கிடையாது, பட்னி கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. கொஞ்சம் ஜனங்க தான் இருக்கிறாங்க. ரொம்ப அருமையான மலைகள்லாம் நிறைஞ்ச நாடு. அங்கேருந்து வந்து இந்த மனுஷன் பாம்பேயில் பிளாட்ஃபார்மில் தூங்கியிருக்கிறான். ஏன்னா கஞ்சா பேர் வழி ஆகிட்டதுனால கஞ்சா அடித்து ஹெரோயின்லாம் அடித்து பிளாட்ஃபார்மில் தூங்குவான். ஒரு ஹோட்டலுக்கு வெளியே பிளாட்ஃபார்மில் பல ஹிப்பிங்களோட தங்கி இருந்திருக்கிறான். கோவாவில் போய் தங்கி இருந்திருக்கார். சும்மா ரோட் சைடில் தங்கிக்க வேண்டியது அப்படி இருந்திருக்கிறார். இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தனும் இவரும் சேர்ந்து அங்கே பல காலம் இருந்திருக்கிறாங்க. ரொம்ப நாள் இருந்திருக்காங்க பாருங்கள். அவர் ஃப்ரெண்டு வந்து பைத்தியமே பிடிச்சி மென்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டியதாக போச்சான். இந்த மருந்துகளை சாப்பிட்டு பைத்தியமே பிடிச்சி அவர் அட்மிட் பண்ணிட்டாங்க. இவர் தனியாகிட்டார். தனியாகிட்டோன்னா ஒரு நாள் இவரும் ஹெரோயின்லாம் ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு கஞ்சா அடிச்சுட்டு முழு போதையில் இருந்தப்போ கடலுக்குள்ளே போய் இறங்கினாராம். கடலில் ரொம்ப ஆழமாக போவாராம் பாருங்கள் நீந்தறதுக்கு. அப்படியே போயிட்டே இருக்கிறாராம். போயிட்டு கோவாவில் கடலில் ஆழமாக இந்த வெள்ளைக்காரங்களாம் நல்லா உள்ளே போய் நீந்துவாங்க, நல்லா போயிடுவாங்க. போயிட்டே இருக்கிறாராம் அவர் பாட்டுக்கு நீந்திக்கிட்டு. போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு அசுத்த ஆவி சொல்லுதான் அவர்கிட்ட, நீ இப்படியே கீழே மூழ்கி போய் செத்தினா நேராக என்கிட்ட வந்துடுவேன், நான் தான் கடவுள், என்னை சந்திப்ப நீ அப்படின்னு தான். அப்போ இவர் முடிவு பண்ணிட்டாராம், சரி கடவுளை காணணும், அதுதான் எனக்கு கடவுளை தான் நான் தேடிட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்பிங்கெல்லாம் ரொம்ப பெரிய பக்தர் இல்லை அவங்க. கடவுளெல்லாம் தேட அவனுக்கு யாரோ சொல்லியிருக்கான் இதில் கஞ்சா அடிச்சுன்னா கடவுள் தெரிவாருன்ற மாதிரி. அதனால சரி கடவுளை தானே பார்க்கணும், போயிடலாம் பேசாமல் அப்படின்னு தீர்மானிக்கும் போது இன்னொரு சத்தம் கேட்குதான், இப்படி வந்தீங்கன்னா நீ என்கிட்ட வர முடியாது அப்படின்னு. அதான் நல்லா சொல்லியிருக்கு பாருங்க 130ஆம் சங்கீதத்தில், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தர்கள் போய் தங்கினாலும் அங்கு நீர் இருக்கிறீர்கள். இவர் மட்டும் இல்லைங்க, யோனா உள்ளே விழுந்துட்டான், கடலுக்குள்ளே விழுந்துட்டு முழுகி மீன் வாய்க்குள்ளே இருக்கிறான். மீன் வாய்க்குள்ளே நுழைஞ்சு போய் அங்கே உள்ளே போயாச்சு. போன பிறகு அங்கேருந்து ஜெபத்தை ஏறெடுக்கிறான். கண்டுபிடிச்சான் கடவுள் அங்கேயே இருக்கிறாரு. ஹலோ, எங்கே இருக்கிறாரு? கடலுக்குள்ளே இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த மீன் வயிற்றுக்குள்ளேயும் இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சான். பில்லிகிராம்கிட்ட யாரோ கேட்டாங்க, யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்தான்றதை நீர் நம்புறீரா? என்ன முட்டாள்தனம் இது, இதெல்லாம் நீ நம்புறீரா? அவர் சொன்னாராம் யோனா இந்த பெரிய திமிங்கலம் மாதிரி இருக்கிற மீனுடைய வயிற்றில் இருந்தான்னு பைபிள் சொல்கிறது நம்புறது மட்டும் இல்லை, அவ்வளோ பெரிய மீன் இவன் வயிற்றில் இருந்ததுன்னு பைபிள் சொன்னாலும் நான் நம்ப தயார்னார். எங்கே போய் கடலில் போய் கடலுக்கு நடுவில் விளையாட்டு நடக்குதுங்க. சாகணும்னு முடிவு போய் நிச்சயமாக நடந்தது. இது அப்படி சாட்சி புஸ்தகம்லாம் இருக்குது என்கிட்ட. முடிஞ்சால் நான் உங்களுக்கு கொண்டு இதை தமிழில் மொழிபெயர்த்து சொல்கிறேன். ஸ்டெஃபான் ஸ்டைன்லின்றது அவர் பேர். இங்கெல்லாம் நம்ம சபைகள்லாம் வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கார் பல காலத்துக்கு முன்னாடி. அவர் கடலுக்கு நடுவில் நடக்குதுங்க கதை. நீ கீழே இதில் அப்படியே முழுகுனா செத்தினா நேராக என்கிட்ட வந்துடுவேன்னு, நான் தான் கடவுள், என்கிட்ட வா நீ அப்படின்ற. இன்னொரு சத்தம் சொல்லுதான், போகாத, நீ அப்படி போன என்கிட்ட வர முடியாது அப்படின்னா. டக்குன்னு மேலே வந்தாராம். மேலே வந்து திருப்பி கரைக்கு வந்திருக்கிறார். கரைக்கு வந்து இவருக்கும் மென்டல் ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு போதை பாதிப்பு. அப்புறம் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு பாம்பேக்கு திருப்பி வந்திருக்காரு. எந்த ஹோட்டலுக்கு வெளியே பிளாட்ஃபார்மில் அடுத்து கிடப்பாரோ அதே ஹோட்டலுக்கு வந்தாராம். வெளியே படுத்து கிடந்தாராம் பாரு. சும்மா டீ சாப்பிட்றது, வாழைப்பழம் சாப்பிட்றது, இவ்வளோதான். நல்லா பணக்கார வீட்டு பிள்ளைங்க இவங்கெல்லாம். அப்படி கிடந்தாராம். அப்போ
இவங்க பஸ்ஸில் வரும்போது ஒரு ஆளை சந்திச்சாராம். முதல்ல ஐரோப்பாவிலேருந்து வரும்போது அதில் ஒருத்தன் ஹிப்பி. அவன் நீள முடியெல்லாம் வச்சுக்கிட்டு, ஆனால் அவன் கஞ்சாவும் அடிக்கல, ஹீரோயினும் அடிக்கல. அவன் சுவிசேஷம் சொல்லிட்டு வரான் இவங்களுக்கெல்லாம். இவங்களோடலாம் அப்படியே பேசிக்கிட்டே வர்றது, ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே வர்றது. பார்த்தா ஹிப்பி மாதிரி இருக்கிறான், ஆனால் நல்ல ஆளவன். அவன் இவருக்கு சொல்லியிருக்கிறான் அப்போவே. இவர் அதெல்லாம் பொருட்படுத்தலை, இவர் தான் போதையில் இருக்காரு. இப்போ கொஞ்சம் மனம் தெளிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஆண்டவரை சந்திச்சு ஆண்டவருடைய சத்தம் கேட்டவொன்னு அங்கே போய் உட்காந்துருக்கிறார் பாருங்க பிளாட்ஃபார்மில். அவன் சந்திச்சிருக்கிறாங்க மறுபடியும். அவரை தெய்வாதீனமாக சந்திச்சிருக்கிறான். கடவுள் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு பாருங்க. ஏன்னா அவர் எங்கும் இருக்கிறாரு. இவன் எங்கே போகிறான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு, அவன் எங்கே இருக்கிறான். ரெண்டு பேரையும் கொண்டாந்து கனெக்ட் பண்ணி விடுறாரு. அவன் ஆண்டவரை பற்றி திரும்பவும் சொல்ல இவன் சொன்னான், ஆமாம் எனக்கு கூட நான் அப்படி ஒரு ஆண்டவரோடு ஒரு சந்திப்பு நடந்தது, எனக்கு எப்படி நான் ஆண்டவர்கிட்ட வர முடியும்னு சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உடனடியாக தன்னுடைய தாய் தகப்பன்மாருக்கு தெரிவித்து, நான் திரும்ப நாட்டுக்கு வர விரும்புகிறேன், எனக்கு டிக்கெட் அனுப்புங்கன்னு சொல்லி அவங்க டிக்கெட் அனுப்பி திருப்பி போனார். இன்றைக்கு ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்டாக உலகம் முழுவதும் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார். அவர் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார். எல்லா இடத்துலையும் இருக்கிறார். தேவன் ஹிப்பிங்களோட போய் அந்த பஸ்ஸில் இருந்தாரா? ஆமாம் இருந்தார். இவங்க கஞ்சா அடிக்கிறப்ப அங்கே இருந்தாரா? இருந்தார். ஹெரோயின் ஊசி ஏற்றும் போது அங்கே இருந்தாரா? ஆமாம் இருந்தார். இந்த ஹிப்பிகள் இந்த பாவிகள் மத்தியில் இருந்தாரா? இருக்கிறாரு. இன்னைக்கு பாவிகள் மத்தியில் அவர் இருக்கிறாரா? இருக்கிறார். நான் சொல்றேன், அவர் இருக்கிறார். பாவம் செய்கிறவர் மத்தியில் அவர் இருக்கிறார். ஆமா இருக்கிறாரு. எதுக்கு இருக்கிறாரு? ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவன் தன் உள்ளத்தை திறந்தா தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தலாம் என்று இருக்கிறார். தன்னுடைய அன்பை காட்டலான்னு இருக்காரு. அதனால அவர் கெட்டு போகிறது இல்லைங்க. அவர் அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்காக இருக்கிறார், அவனை மாற்றுறதுக்காக இருக்கிறார், அவனிடத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தபடியா இருக்கிறாரு. இந்த பாவியினுடைய பாவம் இவரை தீட்டுப்படுத்த முடியாது.